1914 வருடம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி சின்சினாட்டி ஜூல இருந்த மாத்தான்னு பேர் வச்ச ஒரு புறா தன்னுடைய இறுதி மூச்சை விட்டுது. அது வெறும் ஒரே ஒரு பறவையுடைய மரணம் அல்ல, ஒரு முழு ஸ்பீசிஸே எக்ஸ்டிங்ட் ஆன நாள். பேசஞ்சர் பீஜன் அழைக்கப்பட்ட இந்த பறவை பல நூற்றாண்டுகளா மனிதர்களுக்கு செய்திகளை கடக்க உதவின ஒரு பறவை. பல நூறு கிலோமீட்டர் பறந்து நாடுகள் விட்டு நாடுகள் கடந்து செய்திகளை கொண்டு போய் சேர்த்த அற்புதமான பறவை இது. ஒரு காலகட்டத்துல பல பில்லியன் கணக்குல இந்த பூமி பந்துல சுத்திக்கிட்டு இருந்த பறவை இது. அப்படிப்பட்ட இந்த பறவையின் தேவைங்கிறது மனிதனுக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் அதிகமாக ஆரம்பிச்சப்போ தேவையில்லாத ஒண்ணா மாற ஆரம்பிச்சது. பல நூற்றாண்டுகளா தனக்கு உதவுன இந்த பறவைக்கு மனுஷன் நன்றியா இல்லைனாலும் பரவாயில்ல, நம்பிக்கை துரோகம் செய்ய ஆரம்பிச்சான். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இந்த பறவைகளை வேட்டையாட ஆரம்பிச்சான். இந்த பேசஞ்சர் பீஜன் வேட்டையாடுறதே ஒரு தனி ஸ்போர்ட்ஸா உருவாச்சு. ஏகப்பட்ட பேர் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இந்த பறவை இனம் கூட்டா எங்க பயணிக்குது, எங்க லேண்ட் ஆகுதுங்கிறதெல்லாம் தேடி எடுத்துக்கிட்டு அதை போய் வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. இப்படி வேட்டையாடப்பட்ட அந்த பறவைகள் ஹோட்டல்களுக்கு சீப் கறியா போய் சேர ஆரம்பிச்சது. அதோடைய சூப்பையும் கறியும் மக்கள் வாங்கி சாப்பிட்டு மொத்த இனத்தையுமே காலி பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைசியா அந்த இனத்துல மிச்சம் இருந்தது மார்த்தா அப்படிங்கிற ஒரே ஒரு புறா மட்டும்தான். ஒரு தனி இனத்தின் தனிப்பட்ட அடையாளமாக அந்த ஒரே ஒரு புறா மட்டும் அந்த சூழல் இருந்துச்சு. கடைசியா அந்த புறாவும் தன்னுடைய இறுதி மூச்சை நிறுத்திய தினம் இன்று. புறாக்கள் பத்திர இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் பலது இருக்கு. அதை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னா பிக் பேங் போகன் பிஜின்னு சொல்லி யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க, வீடியோ வரும் பாருங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிக் பேங் போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.